பண்றவங்களுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம் மஸ்ட்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மஸ்ட். ஏன்னா பொதுவா வெஸ்டீஜ்ல நாட் ஒன்லி எனி ஒன் பிசினஸ் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாம உலகத்துல எந்த பிசினஸுமே கிடையாது. அப்ப இங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு தன்மை குறைவா இருக்கலாம். இல்ல எதுக்கு இந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண நிறைய சம்டைம் ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தா கூட அந்த ஸ்ட்ரகிளுக்கு உண்டான சொல்யூஷன், சரியான சொல்யூஷன், முக்கியம் தான் ரைட் சொல்யூஷன், அது கிடைக்காம தோன்றுட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல இந்த சக்சஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கும்போது ஜெயிச்ச எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்ட்ரகிள். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு, எல்லா தொழிலுமே இருக்கு, எல்லா துறைகளிலுமே இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் பீட் பண்ண லெவல் கொண்டு போறதுக்கு உற்சாகமா இருக்கும். நம்மளோட வெற்றி பயணம் சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெஸ்டி வியாபாரத்துல அந்த வெற்றி பெறும்போது அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு, நம்ம லைஃபுக்கு என்ன இருக்கு போகுது, நம்மளை சார்ந்து வாழக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு இங்க என்ன கிடைக்க போகுது, அப்படி அந்த விஷயங்களை கிடைக்கும் போது இன்னும் உற்சாகமா கிடைக்கும். ஒரு 100 மீட்டரோ ஒரு 1000 மீட்டரோ ஓடும் போது சும்மா ஓடுறதுக்கும் அப்பப்ப இந்த எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஜூசஸ் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான். ரெண்டாவது இந்த சக்சஸ் ஸ்டோரியை நீங்க பார்க்கும்போது வெரி சூன் நீங்க அந்த சக்சஸ் எடுத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் சும்மா சொல்லல, நாங்களும் உங்களை போல நிறைய விதமான சக்சஸ் ஸ்டோரி அட்டன் பண்ணியிருக்கோம். பட் ஆன்லைன் வருவதற்கு முன்பாக எம்டிஎம் இருக்கும், இப்போ எம்டிஎம் இருக்கு ஆஃப்லைன்ல. நிறைய இடங்கள்ல வெஸ்டீஜ் மூலியமா வெற்றி பெற்ற வெற்றியாளருடைய நிறைய ஸ்டோரிஸை நாங்க கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனுடைய பலன் தான் இப்ப நான் உங்களோட சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்கேன். எஸ் ஆர் நோ? அப்ப எனக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ், ஒரு அடித்தளம் சொல்லலாம். என்ன அடித்தளம்னா அங்கே ஒவ்வொருத்தருமே என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி மூலியமாக வெரி சூன் உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியும் இது மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். அந்த ஒரு பேஸ்ல தான் நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப என்னோட பேரை ரீகால் பண்றேன். என்னோட பேர் குமரல் ஃப்ரம் தாராபுரம். வெஸ்டீஜ் வியாபாரத்துல கிரவுண்ட் ரைட் பொசிஷன் இருக்கேன். பட் இதுதான் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மை லைஃப் பார்ட்னர், என்னோட வீட்டுக்காரம்மா. இது என்னுடைய ஒரு ஸ்மாலான ஃபேமிலி, என் பையன், ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு ஹாப்பினஸான, இன்னைக்கு ஒரு சொல்ல போனா ரொம்ப ஒரு ஹாப்பினஸான ஒரு வாழ்க்கையில நான் போயிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஷேர் பண்ணக்கூடியது இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரம்னு சொல்லக்கூடிய நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவதற்கு முன்பாக என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு. நம்ம சார் அழகா சொன்ன மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள் மூலியமா நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்கு அதிகமாச்சு, அந்த ஸ்ட்ரகிளை எப்படி நாங்க ஓவர் கம் பண்ணி நாங்க டெவலப் ஆகி மேல வந்தோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதான் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி என்னோட ஊர் தாராபுரம் சொன்னாங்க சார். பட் தாராபுரம் நியர்பை சின்ன ஒரு கிராமம் தான், அலங்கின்னு சொல்லக்கூடிய கிராமம் தான். ஒரு விவசாயம் சார்ந்த அந்த கிராமம் தான். இன்னும் சொல்ல போனா நானும் விவசாயத்துக்கும் சொன்னேன். என்னோட ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன், முப்பாட்டம் காலத்துல இருந்து அப்பாராயன் காலத்துல இருந்து நாங்க தொடர்ச்சியாக விவசாயம் அதான் எங்களுக்கு தொழில. அந்த மாதிரி விவசாய குடும்பத்துல இருந்து ரொம்ப ஏழ்மை கிடையாது, ரொம்ப ஓவர் ரிச்சும் இல்லை, ஆனா பட் ஓகே ரிச், எந்த கஷ்டமும் இல்லை. அது மாதிரி ஒரு ஃபேமிலியெல்லாம் நான் டிராவல் பண்ணி ஆரம்பிச்சேன். இது என்னுடைய ஸ்கூல் டைம்ஸ். பட் அப்பெல்லாம் நிறைய போட்டோஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா மொபைல் போன் வசதி கிடையாது. போட்டோஸ்னு பெரிய ஒரு விஷயமா இருக்கும், ஸ்டுடியோ போய் தான் எடுக்கிற மாதிரியே ஒரு சூழல். அது மாதிரி ரொம்ப ரேர். பட் என்னோட ஸ்கூல் லைஃப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோஸ் பார்க்கலாம். இது என்னோட காலேஜ் லைஃப் போட்டோஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன் நான். பட் இந்த காலேஜ் லைஃப்ல நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோட தான் நான் காலேஜ்ல ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஒரு வருஷம் என்ன ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா 100% ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா காலேஜ் முடிச்சு பிசினஸ் பண்ணவே கூடாது. பிசினஸ் பக்கம் திரும்பி கூட உட்காரக்கூடாது, காத கூட பிசினஸ் பக்கம் கேட்க கூடாது. 100% நம்ம அந்த ஜாப் மைண்ட்ல அந்த வேலைக்கே போய் ஆகணும் அப்படி ரொம்ப ஊறி போன ஆள் நான். எப்படிங்க, ரொம்ப நான் ஊறி போன ஆள். ஏன் அப்படின்னா நடந்த நிறைய சம்பவங்கள். ஏன்னா நாங்க நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி இருந்தா கூட, நல்ல தோட்டங்கள் நிறைய இருந்தா கூட, நிறைய விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தா கூட, அப்ப அந்த விவசாயத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் மாறலான்னு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது நிறைய விதமான நிறைய லாஸ். இருக்கிற சொத்தெல்லாம் வித்தாச்சு, நகையெல்லாம் வித்தாச்சு, பயங்கர இது. அதாவது நம்ம கீழே இருந்துட்டா பிரச்சனை இல்லை, மேல போயிட்டு கீழே விழுந்து அடி பயங்கரமா இருக்கும். ஊரெல்லாம் நம்மளை பத்தி பேசுவாங்க, இப்படி வாழ்ந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க.
பயங்கர கடன். சொத்து போனாலும் அப்புறம் நிறைய கடன், நிறைய அவமானங்கள். ஆனா அதெல்லாம் கண் கூட அந்த ஸ்கூல் லைஃப்ல நான் சொல்ல போனா 9th 10th 11th நான் கண் கூட அப்பா படுற கஷ்டங்கள், அம்மா படுற கஷ்டங்கள், பயங்கர ஊருக்குள்ள பயங்கரமான அவமானங்கள், பயங்கரமான விஷயங்களை வந்து கண் கூட பாக்குறேன். கண் கூட பாக்குறேன். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அப்பா தேவையில்லாத பிசினஸ் ஆரம்பிச்சத காரணம். இவ்வளவு சொத்துக்கள் போய், நகைகள் போய், பற்றாக்குறைக்கு அடைக்க முடியாத கடன்கள், அடைக்க முடியாத கடன்கள். அப்ப இதெல்லாம் வந்து என்ன என்ன காரணம்? வியாபாரம் மனித வாழ்க்கை பாதிச்சு. இப்படி வாழ்க்கை கெட்டு போச்சு. வாழ்க்கை கெட்டு போச்சு. அப்ப நம்ம ஜென்மத்துக்கு வியாபாரத்தை தொடக்கூடாது. நல்லா படிச்சு முடிக்கிறோம், நல்ல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றேன்னு காலேஜ் முடிச்ச ஃபர்ஸ்ட் என்டர் ஆட வந்து கோயம்புத்தூர் தான். ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு ஃபேக்டரியில வந்து சிஎன்சி ஆபரேட்டர் அப்படின்னு ஒரு இதுல ஜாயின் பண்றேன். அதான் என்னுடைய முதல் இது. அப்புறம் சிஎன்சி ஆபரேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபவுண்டரியில ஒர்க் பண்றேன், கியூசி குவாலிட்டி கண்ட்ரோலா இருக்கேன், ஒரு ஸ்டீல் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல என்டர் ஆகுறேன். சர்வீஸ் பேஸ் பண்ணி ஆட்டோமொபைல்ல அங்க உள்ள போறேன். பட் ஒரு 6 மாசம் 7 மாசம் அதிகபட்சம் 1 வருஷத்துல என்னோட ஜாப்பை நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட ஃபவுண்டேஷன் கேட்டீங்கன்னா, நம்ம மேல வாழ்ந்து கீழே போயிட்டோம். எப்படியாவது ஏதாவது ஒரு ஜாப்ல டெவலப் ஆகி அந்த பழைய இடத்த கொண்டு வந்துடணும், பழைய லைஃப் ஸ்டைல தக்க வச்சிடணும் அப்படின்னு எனக்கு பயங்கர ஒரு தீராத ஒரு ஆசை, வெறி கூட. ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்படியா வந்து நான் எங்க அப்பாறையெல்லாம் வாழ்ந்த காலம் வேற ஊருக்குள்ள வந்து அவங்க நேம் சொன்னாலும் பயங்கரமா இருக்கும். அது மாதிரி வாழ்ந்தவங்க அப்படியே திருப்பி ஒரு 360 டிகிரி அப்படி டோட்டலா மாறி போச்சு. அப்ப திருப்பி அதை கொண்டு வரணும் நான் ஜாப்பை மாத்திட்டே இருக்கேன். ஆனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இக்கரைக்காக்கிற பச்சை தான். ஜாப்புக்கு ஒரு சீலிங் இருக்கு மாட்டீங்க. நம்ம என்னதான் கரணம் போட்டாலும், என்னதான் வேலை பார்த்தாலும், அந்த சீலிங் சொல்லுவாங்க, அந்த சீலிங்கை தாண்டி நீ அந்த பக்கம் போகவே முடியாது. இப்படியே வாழ்க்கை வந்து ஜாப்பை மாத்தி பாக்குறேன். நான் எப்பயும் ஒரு ஜாப்ல போயிட்டா நான் உடனே எப்படி பார்ப்பேன்னா, அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேன் பார்ப்பேன். சீனியர் அவங்க ஒர்க் பண்றவங்க பார்ப்பேன். அவங்க லைஃப் எப்படி இருக்கு. ஏன்னா இவங்க 20 வருஷமா இருக்காங்க, 30 வருஷமா இருக்காங்க. பட் அவங்க லைஃப் ஸ்டைல் இன்னும் பெருசா மாறலையே. இப்ப நாம இந்த ஜாப்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் டிராவல் பண்ணா நாம எப்படி நம்ம பழைய லைஃப் கொண்டு வர முடியும்? நிறைய எனக்குள்ள கேள்விகள் என்னாச்சு, எனக்கு தேட ஆரம்பிச்சது. நிறைய இடங்களை தேட ஆரம்பிச்சேன். சலிக்கவே மாட்டேன், தேடிட்டே இருப்பேன். பட் அந்த மாதிரி காலகட்டத்துல எனக்கு மேரேஜ், ஒரு கல்யாணம் நடக்குது, மேரேஜ் நடக்குது. அப்ப இதான மேரேஜோடைய போட்டோஸ் அப்பயும் நிறைய போட்டோஸ் எடுக்க முடியல. பட் மேரேஜுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கமிட்மெண்ட் வருது. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வேலையை விட்டு போட்டு 1 மாசம் சும்மா இருந்தா கூட பேச்சுலர் லைஃப் பிரச்சனை இல்லை. பட் மேரேஜுக்கு அப்படி கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் என்ன வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம நம்பி ஒரு வந்துட்டாங்க, ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, கூட துணை வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும். நம்ம ட்ரீம் ஸ்ட்ராங்கா, அதையும் நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ ஓகே, நம்ம நீ தாராபுரத்துல இருந்தா பெருசா டெவலப்மெண்ட் ஆக முடியாது அப்படின்னா நேரா ஈரோடு கிளம்பும். கொஞ்சம் பெரிய சிட்டியா இருக்கு, டிஸ்ட்ரிக்டா இருக்கு, அங்க ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலான்னு இங்க இருந்து எல்லாம் கிளம்பி ஈரோடு போயாச்சு. பட் அது அதை விட கொடுமையா தான் இருக்கு. ஜாப்புங்கிறது அப்பவே ஸ்ட்ரகிள் தான், உடனே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணேன், உடனே கிடைக்கல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு 10 நாள் வேலைக்கு போகாம இருக்கலாம், 1 மாசம் வேலைக்கு போகாம இருக்கலாம், 2 மாசம் போகாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு வாடகை இருக்கு, நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் சரி ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு பண்ணுவோம். அந்த வேலைக்கு போயிட்டு ஒரு சில கம்பெனில இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் போன இடம் ஈரோட்ல. மேரேஜுக்கு அப்புறம் முதல்ல ஜாயின் பண்றது இது உங்களுக்கு ஒரு செப்பல் ஷாப் தான், ஒரு செப்பல் கடை தான். பட் எனக்கு என்ன ஒர்க்னா, என்னோட டிரைவிங் தெரியும். அப்ப அந்த கடையில ஒரு டிரைவரா ஜாயின் பண்ணேன். பட் அந்த கடையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டிரைவர் வேலை மட்டும் பார்க்க முடியாது. ஆட்கள் குறைவா இருக்கும்போது அங்குள்ள செப்பல் கடையில ஒர்க் பண்ணி ஆகும். எங்கேயாவது வெளியே நம்ம டிராவல் பண்ற, அதாவது ஒரு மூட்டையை கொண்டு போகணும், செப்பல் மூட்டைனா நாம தான் ட்ராலி மாதிரி போட்டு தள்ளிட்டு கொண்டு போய் இந்த பார்சல் சர்வீஸ்ல ஏத்தணும். இப்ப வேற வழியில ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல, ஏன்னா கூட மிஸ்ஸஸ் இருக்காங்க. பட் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் தெரிஞ்சு அவங்க அனுப்ப மாட்டாங்க. அப்பாவுக்கும் தெரியாது, தாத்தாவுக்கும் தெரியாது, ஒய்ஃபுக்கும் தெரியாது. அப்ப ஏதோ ஒரு ஜாப் மூலம் நம்ம ஒரு ஜாப் வர வரைக்கும் ஒரு ஜாப் விடக்கூடாதுன்னு ஜாயின் பண்ணியாச்சு. பட் அதுல நிறைய நம்ம இன்டர்வியூ கிடைக்கும், நிறைய லீவ் எல்லாம் போடுவோம், போயிட்டு வந்துருப்போம், ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு நாள் என்னோட ஒய்ஃப் என்னை பார்த்துட்டாங்க, இந்த செப்பல் தள்ளிட்டு போறதெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரே அழுக, இது ஏன் இந்த மாதிரி ஏதாவது வேற ட்ரை பண்ணலாம்ல, வேண்டாம் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்கும் போதுதான் அடுத்த ஜாப், அதுவும் எனக்கு டிரைவர் தான். ஏன்னா சொல்லுவாங்க உள்ள போயிட்டா வெளியே வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு டிரைவர் வேலை. அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஜாயின் பண்ணும். பட் செப்பல் கடை மாதிரி இங்க இல்ல,
அங்க உள்ள டிரைவிங் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லி தான் பேசி உள்ளே போனேன். பட் அங்க கொஞ்சம் கடினமா இருக்கும் டிரைவிங். என்னன்னா வந்து பெரிய ஸ்டோர்னால கண்ணன் ஸ்டோருக்கு ஈக்குவலா இருக்கும். பட் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஓட்டும் போது எல்லா வண்டியும் ஓட்டணும். காரு ஓட்டணும், டெம்போ ஓட்டணும், எல்லா வண்டியும் ஓட்டணும். சரக்கு வண்டியும் ஓட்டியாகும். சரிங்களா? அப்ப என்னன்னா வந்து அங்க மார்க்கெட் ட்ரிப் போகணும். மார்க்கெட் காலை எத்தனை மணிக்கு போகணும்னா 2 மணி 3 மணிக்கு. இப்படிதான் அந்த ஈரோடு மார்க்கெட் தெரியும் உங்களுக்கு. போனவங்க தெரியும். பயங்கர பிஸியான மார்க்கெட். பட் என்ன ஆச்சுன்னா அந்த மார்க்கெட்ல வண்டி ஓட்டும் போது என்னுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா அப்படியே ரஃபா மாறுறோம். ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். வீட்டுல கொஞ்சம் கோபம் அதிகம் படுறோம். அப்ப அவங்க பார்த்துட்டு வேண்டாம் இந்த டிரைவிங் வேலை வேண்டாம். ஏன்னா நம்ம ஈரோடு மார்க்கெட் எப்படி இருக்கும், அங்க போற வரவங்க எல்லாம் கிளாஸ்காரங்க, காலையில போனவே சண்டையா தான் இருக்கும். அப்ப நாம அந்த அளவுக்கு இறங்கி சண்டை போட்டாதான் அங்க வண்டி எடுத்து வெளியே வர முடியும். உள்ளேயும் போக முடியும், வெளியே வர முடியும். ஏன்னா அவ்வளவு டிராபிக்கா இருக்கும். டயத்துக்கு வந்தாகணும், டயத்துக்கு போயாகணும். நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அடுத்த ட்ரிப் நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி மேட்டுப்பாளையம் மார்க்கெட் போகணும், நிறைய ஒர்க் இருக்கும். அப்ப அங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம சண்டை எல்லாம் போட்டாதான் அப்படியே மாறிடுவோம். என்ன சொல்ல நம்ம சொல்லுவோம், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சேஞ்ச் ஆயிருப்போம். அப்படியே நானும் சேஞ்ச் ஆகிட்டேன். பயங்கரமான இது. அப்புறம் வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு ஐயோ விட்டா இவரு வீணா போயிடுவாரு அப்படின்ட்டு வேற ஏதாவது ஒரு வேலை ட்ரை பண்ணுங்க அப்படின் போது திருப்பி என் நண்பர் மூலியமா எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. பட் எங்கன்னா தாராவூர் பகுதியில கிடைச்சது. பட் எங்க தாராவூரை சுத்தில என்ன ஃபேமஸ்னா அப்பெல்லாம் பயங்கர ஃபேமஸ். காத்தாடி காற்றாலையும்பாங்க, விண்டு ஃபார்ம், அது பயங்கர ஃபேமஸ். நிறைய போட்டுருந்தாங்க, நிறைய ஆள்கிட்ட எடுத்துருந்தாங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நல்ல பொசிஷன் போகலாம், நல்ல போஸ்டிங் எல்லாம் போகலாம் அப்படின்னு நிறைய எனக்கு சொல்லும் போது நான் ஒரு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. பட் சேலரி பத்தி நீங்க ஒர்க் பண்ணும் போதுதான் சேலரி அப்படின்ட்டாங்க. நானும் அதை நம்பிட்டு ஒரு பெரிய சேலரி இருக்கும் அப்படின்னு அவசரப்பட்டு, எப்படிங்க அதாவது அனுபவம் தான், லைஃப் அனுபவம் தான். அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஈரோட்ல இருந்து என்னுடைய வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு ஏதாவது ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டி எல்லாம் பிடிச்சிட்டு தாரா வந்து வீட்டை பார்த்து குடியேறியாச்சு. எதை பத்தி யோசிக்காம வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு. வீட்டுல வேற ஒரே ஹாப்பினஸ். நல்ல வேலை இவர் வந்து வண்டி ஓட்ட போக மாட்டாங்க, மார்க்கெட் போக மாட்டாங்க, ஹாப்பினஸ். பட் இங்க போனதுக்கு அப்புறம் தெரியும் என்ன சம்பளம்னா 2000 ரூபாய் சம்பளம். நான் சொல்றேன் 2002 2003 2000 சம்பளம். எவ்வளவு 2000 சம்பளம் தான். பட் வந்து அதுக்கு பஸ்ஸுக்கு 500 ரூபாய் போயிடும். டெம்பரரி போஸ்டிங் தான். அப்ப போக போதான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. எப்ப ஆகுன்னு தெரியாது. 500 ரூபாய் பஸ்ஸுக்கு போயிடும். நாங்க இருந்து காலையில போகும்போது மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடுக்கு குளிச்சாப்பாடும் கொண்டு போன காலம் இருக்கு. இப்ப வெறும் 1500 ரூபாய் வச்சுதான் நம்ம குடும்பத்தை ஓட்டி ஆகும். வீட்டு வாடகை கொடுத்தாகணும், மத்த எல்லாம் பண்ணி ஆகணும். பல நாட்கள் என் வீட்டுல வந்து வெறும் சாதம் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். தண்ணி ஊத்தி எல்லாம் சாப்பிட்டுருக்கும். இதுதான் லைஃப். ஆனா ஒரு வைராக்கியம், எப்படியா ஜெயிக்கணும் வைராக்கியம். பட் அப்ப என்னுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தா அப்ப அப்பா மட்டும் ஹெல்ப் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அடி செய்ய அவங்க ரொம்ப கீழ் மட்டத்துல போய் கடனை கட்ட முடியாம அவங்க இன்னும் பயங்கர மோசமாயிட்டாங்க. அவங்களோட ஹெல்ப் மேரேஜுக்கு அப்புறம் ஹெல்ப் கேட்க கூடாது. பட் இந்த மாதிரி சூழலை கேட்கவே முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். அப்ப என்ன லைஃப் டோட்டலா மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்க. பட் இந்த போட்டோவை பார்த்தா நிறைய பேர் நம்பவே மாட்டீங்க. பட் உண்மை அதுதான். நான் தான் இது. இந்த 2002 2003 2004 என் ஃபேஸ் நானே பார்க்க முடியாது, பார்க்கவே மாட்டோம். ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது, போட நல்ல செப்பல் கிடையாது. அதான் என் லைஃப் ஸ்டைல். இன்னும் சொல்ல போனா என்னோட வீடு வந்து தாராபுரம் தாலுகா ஆபீஸ்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தாராபுரம் தாலுகா ஆபீஸ் ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல். லோக்கலுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து பஸ் பேர் டவுன் பஸ் 2 ரூபாய் தான். 2 ரூபாய் டவுன் பஸ் அப்பெல்லாம். அந்த 2 ரூபாய் கொடுக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பேன். திருப்பி அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா 2-3 மிஷன்ல ஏறி இறங்கிட்டு கூடிய அடுத்த நாள் மதியம் எங்க வீட்டுக்கு வரும்போது அப்பயும் நடந்தே வருவேன். ஏன்னா 2 ரூபாய் நம்ம சேவ் பண்ண ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். அப்படிதான் அந்த வாழ்க்கை வந்து அப்படி, அது ஒரு கொடூரமான வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு வந்து இந்த கடவுள், நான் அடிச்ச மணி யாரு கேட்டுச்சோ கடவுள் கேட்டுச்சு. சரிங்களா? அப்பதான் அந்த ஆண்டு வந்து 2005 2004 சம்திங். அந்த டைம்ல தான் டைரக்ட் செல்லிங் இன்ட்ரெஸ்டிங்லாம் உள்ள என்டர் ஆகுறேன். எப்படி என்டர் ஆகுறேன்னா, பெரிய பெரிய கார் எடுக்க போறோம், லட்சங்கள் வாங்க போறோம், அப்படிலாம் வரல. நான் கீழே வந்துட்டேன், இறங்கி வந்துட்டேன். ட்ரீமை கூட அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டு வாடகை 450 ரூபாய். உண்மை அதுதான். வீட்டு வாடகை 450 ரூபாய். ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த கம்பெனில 500 ரூபாய் கிடைச்சா போதும். எதையோ ஒண்ணு பண்ணி 500 ரூபாய் கிடைச்சா அந்த வீட்டு வாடகை மாசம் மாசம் எனக்கு ஷார்டேஜ் பிரச்சனையாவே இருக்கும், ப்ராப்ளமாவும் இருக்கும். அப்படித்தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 500 ரூபாய்க்காக தான் உள்ள இந்த இன்ட்ரெஸ்டிங்ல உள்ள என்டர் ஆனேன். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறம்
இங்க உள்ள லீடர்ஸ் எனக்கு அருமையான குருக்கள் சொல்லுவேன். லீடர் சொல்ற குருக்கள், சூப்பரான குருக்கள் எனக்கு கடவுள் கொடுத்தார். ஏன்னா நிறைய லட்சங்கள் கோடிகள் கொடுக்கறத விட குருக்கள் கொடுத்தா போதும், அதுக்கு மேல சம்பாதிச்சல். இங்க உள்ள ஒவ்வொரு குருக்களுமே எப்பயுமே நெகட்டிவா பேசவே மாட்டாங்க, நெகட்டிவ் பேசவே மாட்டாங்க, தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு இவங்களோட பழகி 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 ஒரு வியாதி ஒட்டிக்கிச்சு. உன் நண்பன் யார் என்று நீ கூறு, நீ யார் என்று காணு. அதேதான். இவங்கெல்லாம் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும், அப்படி இவங்க கூட சேர்ந்து எனக்கு என்னாச்சு, அந்த பழைய ட்ரீமும் மேல வருது, வெறி அதிகமாயிருச்சு. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அப்ப அந்த ஜெயிக்கணும் வெறியோட டிராவல் பண்ணும்போதுதான் ஒரு சில அச்சீவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், டீம் வர ஆரம்பிச்சது, நல்ல கொஞ்சம் குரோத் போக ஆரம்பிச்சோம். அப்ப என் ஃபேமிலிக்கு, என் ஒய்ஃபுக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாச்சு. நம்பிக்கை எப்பயுமே இருக்கு, பட் இந்த வியாபாரத்து மேல நம்பிக்கை அதிகமாச்சு. அவங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபீல்ட் ஒர்க்ல பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல என் தம்பி, எனக்கு கூட பிறந்த கூட ஒரு தம்பி இருக்காரு, அவரும் இந்த கம்பெனில ஜாயின் பண்றாரு, சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவரும் வர்றாரு. பயங்கரமா அப்படியே வேலைக்கு போறோம். அந்த கம்பெனி கொஞ்சம் டஃபா தான் இருக்கு, கஷ்டமான கம்பெனி தான், அப்படிதான் நான் பண்றோம். பட் ஜெயிக்கணும் உள்ள வெரி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 2007 என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஆண்டு சொல்றேன். 2007 லைஃப்ல மறக்க முடியாத. ஏன்னா அப்போ ஒரு பைக் எடுக்கிறேன், பேஷன் பிளஸ்னு எடுக்கிறேன். அப்போ மதிப்பு 48,000 52,000 எடுக்கிறேன். நிறைய பேருக்கு மைண்ட்ல தோணும், சார் பைக் எடுக்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் தோணும். அதாவது பைக்ல போறவங்களுக்கு மை டிஃபரன்ஸ், காரு தான் ட்ரீமா இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா நடந்து சுத்துற ஆளுக்கு சும்மா சின்ன இல்லைங்க சார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டீங்கன்னா அந்த ஷூலாம் ஓட்டையாயிரும். நாங்க ரொம்ப டெடிகேஷனா இருப்போம். ஃபீல்ட்னா ஷூ போட்டு தான் ஆகணும். நீங்க அழகா நம்ம மோத சொல்றாங்க இல்லைங்களா, ஷூ போட்டு தான், ஷூ போட்டு ஃபீல்ட்ல ஷூ தான். ட்ரைனிங் மீட்டிங் மட்டும் இல்லைங்க, ஃபீல்டுல ஷூ தான், ஷூ கம்பல்சரி போட்டுருப்போம். அந்த ஷூ வாங்குற காசு இருக்காது, கீழே வந்து ஓட்டையாயிரும். அப்ப அந்த மாதிரி டைம்ல வீட்டுல காலண்டர் இருக்கும், அதை உடைச்சு உள்ள சொருகிட்டு பல நாட்கள் நடந்திருக்கும். எப்ப அந்த அட்டையை மாத்துவோம், மலைக்குள்ள மாட்டிடுவோம், உள்ள அட்டை அதான் ஆயிரும், தூக்கி எரிஞ்சு போட்டு அடுத்த அட்டை வைப்போம். இப்படி பல நாட்கள் சுத்தி இருக்கேன். 2 ரூபா கொடுக்க முடியாம நடந்தே சுத்தி இருக்கேன். என்னை பத்தி கேட்டா இந்த ஏரியா ஃபுல்லா சொல்லுவாங்க, தாராபுரத்துல சார் நடந்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பேக் இருக்கும், அப்ப இந்த பேக் தூக்குற பேக் சுத்திட்டே இருப்பேன். அப்ப அந்த மாதிரி ஆளுக்கு பைக் வாங்கும்போது எப்படி இருக்கும், பயங்கர கொண்டாட்டம். பிளைட்ல வர மாதிரி கொண்டாட்டம். எந்த அளவுக்கு கொண்டாட்டம்னா, பைக் எடுத்த முதல் நாள்லயே பாத்தீங்கன்னா ஃபீல்டோ கேளுங்க, தாராபுரத்துல பழனி 50 கிலோமீட்டர், பழனியில இருந்து உடல்பேட்டை 40 கிலோமீட்டர், அங்க இருந்து 40 கிலோமீட்டர் பொள்ளாச்சி, அங்க இருந்து 60 கிலோமீட்டர் கோயம்புத்தூர், அங்க இருந்து திருப்பூர் 65 கிலோமீட்டர், திருப்பூர்ல இருந்து 50, ஒரே நாள்ல 300 கிலோமீட்டர் சுத்திருக்கோம். குசியில பைக் எடுத்த குசியில ஃபீல்ட் ஒர்க் தான், செம்மையா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு உற்சாகத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணிட்டேன்னா வேலை ரிசைன் பண்ணிட்டேன். 2007 பைக் எடுத்தனா வேலை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமரா இறங்கி என்னன்னு பாத்துருவோம், அடிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் இறங்கியாச்சு. இறங்கி நிறைய பக்கம் டிராவல் பண்றோம், கொஞ்சம் டீம் பெருசாகுது. அங்கங்க ஆபீஸ் போறோம், சிவாசி வரைக்கும் ஆபீஸ் போறோம், உடுமலைப்பேட்டை ஆபீஸ் போறேன், பொள்ளாச்சி போறேன், சிவாசி போறேன். அப்புறம் அச்சீவ்மெண்ட் ஓனா வந்துட்டு இருக்கு, நிறைய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. பட் என்னன்னா வந்து அச்சீவ்மெண்ட் வந்தா கூட இன்கம் பெருசா குரோத் ஆக மாட்டேங்குது. நான் அந்த அச்சீவ் பண்ண அச்சீவ்மெண்ட்டை நிலையா தக்க வச்சுக்க முடியல கம்பெனில. ஏன்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், டேரக்ட் செல்லிங் கம்பெனி தான், நல்ல கம்பெனி தான், பைனரி மாதிரி கான்செப்ட் கிடையாது. பட் ரொம்ப பிளான், கடினமான பிளான், பொருட்கள் கொஞ்சம் கடினமான பிளான்னால அந்த ஒரு இன்கம் தாண்டவே முடியும். ரெண்டாவது டீம் ஸ்ட்ரென்த்தும் பெருசாக மாட்டேங்குது. என் நம்பி வந்த டீம் லீடர்ஸும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல, அவங்களால நிக்க முடியல, அப்படி சொல்றோட தக்க வைக்க முடியல. வரவங்களா அப்படியே அந்த விக்கெட் போற மாதிரி வெளியே போய்கிட்டே இருக்காங்க. திருப்பி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ணால் மேல போல ஜம்ப் பண்ணாலும் திருப்பி கீழே வர ஆரம்பிக்கிறேன். திருப்பி பழைய லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியே போக ஆரம்பிக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. 2008 மேபி நினைக்கிறேன், தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ண, இனிமேல் இந்த பிசினஸ் ஃபுல் டைமரா பண்ணா நம்ம லைஃப் ஓட்ட முடியாது. ஏன்னா வேற எந்த விதமான எனக்கு சோர்ஸ் கிடையாது, எந்த விதமான சோர்ஸ் இல்லை, அதை வச்சுதான் எல்லாம் பண்ணிடுறேன். அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பைக் வேற இஎம்ஐ இருக்கு, பைக் இஎம்ஐல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அப்பதான் அங்க ஒரு காலேஜ்ல லெக்சரா ஜாயின் பண்றேன். பட் இந்த ஜாப் கிடைச்சது கூட ரொம்ப ஃபவுண்டேஷன் கேட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங் வியாபாரம் தான். அங்க கிடைச்ச எனக்கு நாலேஜ்,
கிடைச்ச ஸ்கில், கிடைச்ச செல்ஃப் எஸ்டீம், இதை வச்சுதான் டக்குன்னு போன முதல் நாள் இன்டர்வியூல செலக்ட் ஆனேன். உடனே ஜாப் கிடைச்சது. அப்ப அங்க ஜாப் நல்லா இருந்தது. ரொம்ப டிராவல் நமக்கு கிடைச்ச மாதிரி நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப டிராவல் பண்ணோம், என்ஜாய்மெண்ட் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா ட்ரீம் எல்லாம் அப்படியே குளிதோடி புதைச்சாச்சு. ட்ரீம் எல்லாம் குளிதோடி புடைச்சாச்சு. புடைச்சிட்டு அந்த ஜாப்ல மூழ்கியாச்சு. நல்லா போயிட்டு இருக்கு. பயங்கரமா அந்த ஜாப்ல இன்வால்வ்மெண்ட் ஆயாச்சு. ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ண, அதை பேஸ் பண்ணி எதை வேற ஏதாவது பண்ணலாம், காலேஜ் பேஸ் பண்ணி வேற ஏதாவது பண்ணலாம். அப்பயே முயற்சி தான். எதுக்கு முயற்சி? நம்ம பழைய லைஃப் ஸ்டைல அது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன பண்றேன், கொஞ்சம் வெளியே கடன்லாம் வாங்கி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றேன். 2 இயர்ஸ் கோர்ஸ். அது நம்ம எஜுகேஷன் இருக்கும்ல, கூட நம்ம இங்கேயும் லெக்சர் பண்ணிக்கலாம், கூட நம்ம ஃப்ரீ டைம் நிறைய படிக்கலாம், கொஞ்சம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு அந்த கோர்ஸ் வந்து 1.5 லட்சம் கட்டி நான் ஜாயின் பண்ணேன். அந்த கோர்ஸும் போகுது, காலேஜ் போகுது, அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுனா, அந்த மாதிரி டைம்ல தான் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகுது. திருப்பி என்னதுங்க, அப்ப இந்த ஒரு பக்கம் அடி வாங்கி போந்திருக்கோம், ஒரு பக்கம் அப்பதான் ஒரு ஜாப் செட் ஆகி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு இருக்கேன். இந்த தொல்லை இல்லாம ரிலாக்ஸா போயிட்டு இருக்கேன். அப்ப திருப்பி ரீஎன்ட்ரி வந்து வெஸ்டீஜ் ஜாயின் வருது. வெஸ்டீஜ் நல்ல கம்பெனியா இருந்தா கூட எடுக்கக்கூடிய மைண்ட் செட், ஏன்னா கோர்ஸ் போயிட்டு அங்க படிக்கணும், காலேஜ் போகணும், பையன் குழந்தையா இருக்கான், அவனை கூட எல்லாம் கூட்டு வரணும், நிறைய விதமான கமிட்மெண்ட் ஃபுல்லா லாக் ஆயிட்டேன். அப்ப உடனே வெஸ்டீஜ் சொன்ன உடனே நிறைய எடுக்கல. அதான் நிறைய விதமான கேள்விதான் கேட்டேன், நிறைய சந்தேகம் கேட்டேன். அந்த கம்பெனில எதெல்லாம் பண்ணாதுக்கு தெரியும், மைனஸ் எதுவும் தெரியாது, நல்லாவே தெரியும். அந்த மைனஸா கேட்டேன், ஏகப்பட்ட கேள்வி கேட்டேன். பட் என் ஃப்ரெண்ட் சொன்னார் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நிறைய சொன்னார். பட் அவர் என்னதான் சொன்னாலும் நம்ம அடிப்பட்ட ஆளுக்கு வந்து நல்ல கம்பெனியா இருந்தா கூட ஏத்துக்க மனம் அல்ல எனக்கு. அப்ப நான் என்னோட என் ஃப்ரெண்டுக்காக தான் பொருள் எடுத்தேன். ஏன்னா நாம எத்தனையோ பேர் அந்த கம்பெனில பேசி பொருள் கொடுத்துருக்கோம். சரி, வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருள் தானே, சோப் பேஸ்ட் பிரஷ் தானே, இப்படி கடையில வாங்கத்தான் போறோம். சரி, நண்பர் வராரு, அவர் ஒரு மோட்டிவ் பண்ணுவோம், வாங்கிட்டு போறாரு, அப்பயே விட்டுட்டோம், அப்பயே என்னை ஃபாலோ அப்படின்னு பொருளை வாங்கிட்டேன். அந்த பொருளை வாங்கினதுக்கு எனக்கு முதல் மாசம் வந்த வருமானம் 21 ரூபாய். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியப்பட வச்சது. ஏன்னா அந்த கம்பெனில வந்து ஜாயினிங் எடுத்தாதான் இன்கம் பெருசா வரும். இங்க வந்து வெறும் வீட்டுக்கு வாங்கினதுக்கு 21 ரூபாய். நான் காலகாலமா கடையில பொருள் வாங்குறேன், பட் இது வரைக்கும் ஒரு இன்கம் இல்ல. முதல் முறையே எனக்கு வருது, ஏதாவது விசி இருக்கு அப்படின்ட்டு பொருள் குவாலிட்டியா இருக்கு. அதை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கொடுக்கறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு மைண்ட் எனக்கு வந்து இதை பண்ணி பாத்திரலாம், நிறைய கத்துக்கிட்ட விஷயம் மண்ணோட மனம் புதஞ்சு கிடக்குது, இதை ட்ரை பண்ணலான்னு ஒரு மைண்ட் சொன்னா கூட இன்னொரு மைண்ட் சொல்லுது, இது உனக்கு தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை, நம்ம ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நிறைய மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னதான் ஒரு ட்ரைனிங் மீட்டிங் போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். இந்த வியாபாரத்தை பத்தி முழுமையா கத்துக்கிறது. ஏன்னா வந்து பண்ணக்கூடாதுன்னா விட்டுறலாம், பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம், ரெண்டும் கரெக்டா மைண்ட் இருக்கு. அப்ப விடவும் முடியாது, பண்ணவும் முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், அது மூலம் தெளிவாயிடலாம் அப்படின்னு தான் நான் பண்ண நல்ல விஷயம். என் கடவுள் காட்டின சரியான வழி. இந்த நிறைய ட்ரைனிங் மீட்டிங், முதல் மீட்டிங் ராஜன் சார் மீட்டிங் தான், தேங்க்ஸ் சொல்லி ஆகும். திருச்சியில ஹோட்டல் சவையனா தான், முதல்ல திருச்சி தான் போறேன் தாராளம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு திருச்சிக்கு எங்க ஊருக்கும் டிராவல் மட்டும் 5 hours. ஏன்னா நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும், முன்னேறணும் அப்படின்னா மை டிஃபரன்ஸ் வாய்ப்புகள் எதுவும் தேடி வராது, நாம தான் தேடி போவோம். எனக்கு தான் உள்ள வெரி ஸ்ட்ராங்கா இருக்கேன். அப்ப நான் ஒரு ட்ரைனிங் மீட்டிங் போறேன், வீட்டுல அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, திருப்பி பேக் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய அவங்கள்ட்ட என் பையனு சேர்ந்து பேசுறான். அவன் சின்ன பையன் தான், அவனுக்கு தெரியுமில்ல, அவனா ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவனும் கேட்கறான், வீட்லயும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க என்னை வந்து வெஸ்டீஜ் பண்ணக்கூடாது, நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஜீவன் இல்லை. நான் வளருன்னு நினைக்கிற உலகத்தோட ஜீவனுக்கு அந்த ஒய்ஃபே பையன் தான், வேற யாருமே அப்புறம் தான் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க என்னதான் பயம், இப்பதான் 7 வருஷம் வேஸ்ட் பண்ணாரு, 8 வருஷத்தை திருப்பி 8 வருஷம் வேஸ்ட் பண்ண என்ன பண்றது. இவர் நம்பி கடன்லாம் வாங்கி 1.5 லட்சம் கட்டி கோர்ஸ் வேற கட்டி ஜாயின் பண்ணியாச்சு. கோர்ஸும் போய், ஏன்னா வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் காலேஜ்ல, அந்த வேலையும் போய் லைஃப் போன என்ன பண்றது பயம், அவங்களுக்கு என்ன பண்ண பயம். அப்ப அவங்களுக்கு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, இந்த சேலஞ்ச் உங்க வீட்லயும் இருக்கும், உங்க ஹஸ்பண்ட் கேட்கலாம், உங்க ஒய்ஃப் கேட்கலாம், பசங்களும் கேட்பாங்க. ஏன்னா எல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஏன்னா நெட்வொர்க் மாடல ஜெயிச்சவங்களும் அதிகம் விட தோத்தவங்களும் அதிகமா பார்த்துருக்கும். ஏன்னா வெஸ்டீஜ் ஒண்ணு மட்டும் நிறைய கம்பெனி இருக்கு, பட் எல்லாரும் மக்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இப்ப நான் சொன்ன ஐடியா, எனக்கு ஒரு 1 year டைம் கொடுத்தேன். 1 வருஷத்துல எனக்கு கோர்ஸ் மிஸ் ஆகாது, நல்லபடியா கோர்ஸ் முடிச்சிருவேன்.
ஃபேமிலி கமிட் பார்த்துருவேன். ஜாப்ல எந்த டிஸ்டர்ப் இருக்காது. ஒரு வருஷமே எனக்கு growth இருந்தா நான் கண்டினியூ பண்றேன். அப்படி growth இல்லாட்டி நீங்க சொல்றது நான் கேட்கறது சரண்டர் ஆயிட்டேன். சிம்பிள் சரண்டர் தான். அப்ப அந்த 10 மாதங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் மீட்டிங் மிஸ் பண்ணல. எல்லா ட்ரைனிங் மீட்டிங் தெரிஞ்ச அளவுக்கு தான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். பெருசா ஃபுல் ஃபிளஜ்டா பண்ணல. தெரிஞ்ச அளவுக்கு தான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். ஆனா ட்ரைனிங் மீட்டிங் எல்லா பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் அது 10 மாசம் முடியும் போது ஒரு விஷயம் முடிஞ்சது. வெஸ்டிஜ் வியாபாரத்துல சில்வர் டைரக்டர் முடிச்சிருந்தேன். அந்த ஆண்டு வருமானம் வெஸ்டிஜ் மூலமா 80,882 வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுது. ஆராய்ச்சி பண்ற காலத்திலேயே அச்சீவ்மெண்ட் பண்ற ஒரு கம்பெனி இருக்குது, அது வெஸ்டிஜ் மட்டும் தான். அந்த 10 மாதங்கள் நிறைய அனுபவம், நிறைய பேர் ஜெயிக்கிற கண் கூட பார்த்தேன். பட் எல்லா கம்பெனி சொல்றான் ஒரு ரிவர் போகுது தாண்டி வாங்க, உங்களுக்கு தங்கம் இருக்கு கோல்டு இருக்குன்னு சொல்றான். நாமளும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு என்னை மாதிரி வேலையை விட்டு போட்டு எட்டி குதிச்சோம்னா உள்ள புற முதலையே படுத்து. அப்புறம் எப்படி நம்ம தாண்டி போக முடியும்? எவன் பக்கத்துல விடவே மாட்டோம். எல்லாம் ஆசை வார்த்தை தான். பட் வெஸ்டிஜ் என்ன பண்ணாங்கன்னா, இங்க முதல்ல இல்ல ஆனா ஆறு இருக்கு. பட் என்ன பண்றாங்க, ஒரு பாலம் மாதிரி பிடிச்சிருக்காங்க. நீங்க நடந்து வாங்க ஓடி வாங்க, ஒரு திறமை தான். இங்க வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு வெஸ்டிஜ் ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருச்சு. இப்ப வீட்டுல ஃபேமிலி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்றேன், உடனே கிளம்பி இதை ஃபுல் ஃபிளஜ்ஜா பண்ணியாங்கன்னு கொஞ்சம் பழைய மிஸ்டேக்ஸ் பண்ண அந்த வியாபாரத்தை பார்ட் டைம் பட் மைண்ட்ல லைஃப் டைம். இந்த வியாபாரம் வந்து நான் திரும்ப சொல்றேன், பார்ட் டைம் பிசினஸ் இல்ல, ஃபுல் டைம் பிசினஸ் இல்ல, லைஃப் டைம் பிசினஸ். என் லைஃப் டைம் எடுக்க ஆரம்பிச்சேன். எப்பெல்லாம் பண்ணுங்க, எப்பெல்லாம் ஃப்ரீயா வெறித்தனம் பண்ண ஆரம்பிச்சேன், சின்சியரா பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டிவி பாக்குற மாதிரிலாம் எனக்கு பண்ண பிடிக்காது. ரொம்ப சின்சியரா பண்ண ஆரம்பிச்சோம். போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். பட் எனக்கு என்ன மாதிரி சேலஞ்சுனா, ஒரு பக்கம் வீட்டுல காம்ப்ரமைஸ் ஆனா கூட வெளியே போனா கேலி கிண்டல், நிறைய நையாண்டிகள், நிறைய சொந்தக்காரன் வந்து நிறைய நையாண்டிகள். அவன் 8 வருஷம் சுத்திட்டு இருந்தான், வீணா போயிட்டான், திருப்பி அடுத்து வீணா போற வேலையை ஆரம்பிச்சுட்டான். இதுல கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாம், சார் சோப்பு விற்கிறீங்களா, பேஸ்ட் விற்கிறீங்களா, இங்க தவறான வியாபாரம் பண்ற மாதிரி. தவறான வியாபாரம் பண்றவங்கள யாருமே அது நினைக்கிறது இல்லை. எஸ்ஆனோ ரிலையன்ஸ் எப்படின்னா அவங்களோட சோப்பு விற்கிறாங்க, டிமாண்ட் சொல்லு சோப்பு விற்கிறாங்க. அவங்கள இதா அவங்க பெரிய பணக்காரங்க இருக்காங்க. நாம சோப்புன்னு சீப்பா பார்த்துட்டு போனோம். நாம யாரையும் கெடுக்கல, யாரையும் ஏமாத்தல. பட் எனக்கு ஏன் அவ்வளவு சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா, நான் பழைய கம்பெனில 8 ஆண்டுகள் வந்து இருந்து முடியும் போது நான் வந்து வெற்றி பெறல, ஜெயிக்கல. ஜெயிச்சிருந்தா சேலஞ்ச் வந்திருக்காது. அப்ப அங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் சுத்தியில ஊர்ல சொந்தக்காரன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, சொந்தக்காரன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப திருப்பி நம்ம யாரை பார்க்கணும், அவங்களதான் பார்க்கணும். திருப்பி யாரை பார்க்கணும், அவங்களதான் பார்க்கணும். அப்ப இந்த தோத்த மூஞ்சிதான் அவங்க பார்ப்பாங்க. நான் உள்ள வரும்போது பெரிய டீம் எல்லாம் வரல, போன எல்லாம் ரிஜெக்ஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு அந்த மாதிரி கடினமான கம்பெனி பண்ணும்போது எல்லாம் கேட்டாங்களே, ஆதங்க இருக்கு, ஆனா வெளியே காட்ட முடியாது. ஆனா இது மாதிரி இவ்வளவு ஆபீசஸ் இல்ல, இது மாதிரி ஸ்டாக் பாயிண்ட்ஸ் லோக்கல் இல்ல. நான் பொருள் எடுக்க கோயம்புத்தூர் தான் போயாகும். எங்க இருந்து டிராவல் பண்ண 2.5 மணி நேரம் பொருளுக்கு போகும். நான் ஜாயினிங் போட்டாவே 1 ரூபாய் கழிச்சு பொருளை கொடுப்பேன், சொல்லி ஜாயினிங்கே போடுவேன். இது மாதிரி ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம். திரும்ப பக்கம் நம்ம கம்பெனிக்கு யாருமே இல்லை. இப்ப நிறைய இருக்காங்க. ஒரு நம்ம ஏரியாவுக்கு போனா அங்க 4 வெஸ்டிஜ் மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க, ஆபீஸ் போனா 10 மெம்பர் உட்காந்துருக்காங்க. யாருமே கம்பெனிக்கு ஆள் இல்லை. அப்ப எனக்கு கை கொடுத்த ஒரே விஷயம் ட்ரைனிங் மீட்டிங் தானே ஸ்ட்ராங் பண்ணும். அப்ப இந்த வியாபாரோட பிளான்ல அக்கு வேறைய ஆர்வம் புரிஞ்சனாலதான் இது நல்ல பிளானா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கமிட்மெண்டா யாரு கேட்டாலும் கேட்காட்டியும் தொடர்ச்சியா பண்ணுவோம். இத்தனை பேர் பண்ணிருக்காங்க, என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சேன். அது கிடைச்ச வெற்றி தான் அடுத்த 3 மாசம் கோல்ட் டைரக்டர், அடுத்த ஆண்டு ஸ்டார் டைரக்டர். அந்த ஆண்டு வருமானம் வெஸ்டிஜ் மூலியம் வந்தது எனக்கு 1,74,559 ரூபாய். அந்த ஆண்டு எனக்கு அதிகபட்ச வருமானம் 23,000 சம்திங் வாங்கிட்டு இருந்தேன். பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிட்டு தான். நான் அந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு, பட் ஒரு நம்பிக்கை துறவுன்னு சொல்லலாம். என்னை ஜாயின் பண்ணி விட்டவங்க டைரக்ட் லைன் லீடர்ஸ் எல்லாமே வேற கம்பெனி போயிட்டாங்க. அவங்க போனதான் பிரச்சனை இல்லை, போயிட்டு இங்க இரவுல பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணால நிறைய பேர் அப்படியே டிமோட்டிவ் ஆயிட்டாங்க. என்ன பண்றது இல்லை. அப்ப என்னாச்சு, இருக்கிற லெவல் தக்க வைக்கிறதே ஒரு பெரிய பாடு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் உங்களுக்கு குறை சொல்ல விரும்பல. பட் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்ளைன்ஸ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் கிடைச்சது. அதுக்கு அடுத்த ஆண்டு திருப்பி அதை மீட் பண்ணி மேல வந்தோம். திருப்பி அடுத்த ஆண்டு வெஸ்டில டைமண்ட் ஆயிடுச்சோம். அந்த ஆண்டு அதிகபட்ச வருமானம் மாசம் ஒரு 59,000 வாங்கிட்டு இருந்தேன். அந்த ஆண்டு வருமானம் நீங்க பார்க்கலாம், 2,23,283 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து டைமண்ட் ஆகி வெறும் 3 மாசத்துல ஒரு 8 லட்சம் மதிப்புள்ள நெக்ஸா பள்ளிநகர் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஸ்டியோட கார் ஃபண்ட் மூலமா
டைமண்ட் முடிச்ச 3 மாசத்துல வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்பயே டைமண்ட் முடிக்க ரிசைன் பண்ணிட்டேன். இனிமேல் டைம் வந்து எனக்கு தான் ரிசைன் பண்ணிட்டேன். அதை என் பையனோட பட்டனுக்கு எடுத்தேன். ஏன் அவன் பட்டனுக்கு எடுத்தனா, அவன் மேபி இப்ப வந்து +2 படிக்கிறான். பட் இப்பயும் அந்த கொஸ்டின் கேட்பான், அப்பா இன்னைக்காவது வீட்டுல இருப்பியா? அந்த கொஸ்டின் இப்பயும் கேட்பான். சரி எப்போ வருவேன்? நம்ம ஒர்க் சொல்ல முடியுமா? டைமிங் இல்லாத வேலை. நைட் நான் வரும்போது ஆல்மோஸ்ட் 1 மணி 2 மணி தூங்கிட்டு தான் இருப்பான். இப்போ காலையில பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனை ஸ்பெண்ட் பண்ண அதிகமா அந்த கம்பெனில அப்படிதான் இருந்தோம். அப்ப பாத்தீங்களா, கை குழந்தையா இருந்தான். அவனை ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல. அப்ப எனக்கு லைஃப்ல இன்னும் வெறி பிடிச்சது எனக்கு அவனை பார்த்துதான். இப்பவே நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இன்னும் 5 வருஷம் போய் 10 வருஷம் போய் இதே மாதிரி பினான்சியல் மோசம் போயிட்டா நாம என்ன செய்வோம்? அப்ப இந்த வியாபாரத்தை ஸ்பீடப் பண்ணும் எனக்கு உந்து சக்தி கொடுத்த என் பையன் தான். பட் அவனுக்கு கொடுத்த சாக்ரிஃபைஸ்க்கு தான், நான் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் அவன் பெட்ட எனக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கான். ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பண்ணோம். பயங்கரமா தாராபுரம் பொள்ளாச்சிலாம் நல்ல ஒரு க்ரௌட் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பினஸோட இருக்கும். பட் அந்த கார்ல, ஏன்னா அந்த கார்ல என்னன்னா, அதே தாலுகா ஆபீஸ்ல இருந்து தாராபுரம் வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 2 ரூபா கொடுக்க முடியாம பல நாட்கள் அந்த பிஞ்சு போனா ஓட்ட சுத்திருக்கேன். இன்னைக்கு அதே ரூட்ல கார்ல போகும்போது நான் எனக்கு கிளி பாத்துக்குவேன், நாம தான் போயிட்டு இருக்க மாடா அப்படின்னு. பட் அதை கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டிஜ் தான் கொடுத்தது வாய்ப்பை. எஸ் ஆனோ. நீங்க அது மட்டும் இல்லாம அடுத்த லெவல் கிரவுண்ட் ஆயிட்டு முடிச்சிருக்கோம். நீங்க அந்த கார்னாட பயணம் போயிட்டு இருக்கு. அடுத்து கிரவுண்ட் ஆயிட்டு, ஏன்னா கிரவுண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். நான் எப்படா அந்த லெவல் போன தோண்டிட்டு இருக்கேன். பயங்கர வருமானம் நீங்க பாக்கலாம். 4,84,721 வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பல நாட்கள் எப்படா கிரவுண்ட் போவோம், அந்த ஒரு பெரிய இன்கம் போவோம், ஒரு பினான்சியல் ஃபீல்ட வரும்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா பல நாட்கள் வந்து வீட்லயே தெரியாது, ஃபீல்ட்லாம் முடிச்சுட்டு வரும், பஸ் இருக்காது. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல 3 ஹவர்ஸ் உட்காந்துருக்கேன். உட்கறதுல அதிகமா உட்கடம் தான். ஏன்னா உட்கறதுக்கும் அந்த நம்ம தாராள பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு 10:30 மணிக்கு மேல ஒரே ஒரு பஸ் இருக்கும். அது போய் வரும். 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான். பஸ்ஸை மிஸ் பண்ண 1 ஹவர் உட்காந்துருக்கணும். பல நாட்கள் உட்காந்துருக்கு. அங்கிருந்து 1 மணி 1:30 மணிக்கு நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து அங்க பயங்கர சேலஞ்ச் இருக்கும் பைக் எடுக்கிறது. அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. அவரு பைக்கை நமக்கு தர எந்திரிக்கவே மாட்டாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா பயங்கர நாய் தொலைலாம் இருக்கும். இந்த மார்கழி மாசம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா அதுக்கு மேல இதாகும். போய் படுத்தாலும் இப்படின்னு கண்ணா மூணா காலையில விடிஞ்சிடும். ஒரு நாள் தோணும், எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தோணும். இப்ப கஷ்டப்படாம எப்ப கஷ்டப்படுறது? கொஞ்ச நாளைக்கு சிரமத்தை பார்த்தா லைஃப் எல்லாம் கஷ்டம் தான். இன்னமும் நானும் என் டவுன்லைன்லாம் குறிப்பா பாஸ்கர் கூட அவங்க ஏரியா ஃபுல்லா கொஞ்சம் தோட்டமா தான் இருக்கும். அவரு மொஃபட் வச்சிருக்காரு, பயங்கரமா மொஃபட். அதுல போனோம்னா மலைக்குள்ள வந்து எங்கேயாவது கீழே விழுந்துச்சு. டயர் ஒண்ணுமே இருக்காது, இருக்கு, ஓட்டுற திறமை இருக்கு. அப்புறம் என்ன சார் பண்ணலாம் பாருங்க, ஒன்னும் இல்ல காரை வாங்கிட வேண்டியதுதான். இதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம நிலைமை இதுதான். நம்ம எனக்கும் பைக்ல வர முடியாது, நீ இந்த பைக் தான் வச்சிருக்க, என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? பைக்கை வாங்கிடலாம், சார் காரை வாங்கிடலாம். இப்ப கார் தான் ஃபீல்டுக்கு போயிட்டு ஃபீல்டுக்கு. இது மாதிரி நாங்க எங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம நிலைமை இதுதான். நம்ம நிலைமை இப்படி இருக்கு, மோசமா இருக்கு, வசதி இல்ல, பணம் இல்ல, பிரச்சனை இருக்கு அப்படின்னு புலம்புனால ஒண்ணும் மாற போறது இல்ல. புலம்பு பிரச்சனை அதிகமாகும், நமக்கு இன்னும் பெயின் அதிகமாகும். யாரும் பெயினை யாரும் வாங்கிக்க மாட்டாங்க, யாரும் சீண்ட கூட மாட்டாங்க, பிடிக்கவே பிடிக்காது. ஜெயிச்சாதான் எம்ஜிஆர், தோத்த நம்பியாரு தான் இந்த லைஃப்ல. அப்ப நம்ம ஜெயிக்கிறவங்க என்ன பண்ண, அதை புடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படிதான் ஒவ்வொரு டைம் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி போயிட்டே இருப்போம். எங்க யாரையும் கோச்சுக்க மாட்டோம். ஜாப்ல எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம். தப்பு வந்து நம்ம மேலேயும் இருக்கும், எந்த அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும். ஓகே பார்த்து கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சுக்கும். நம்ம லைஃப்ல அங்க ஜாப்ல போல இல்ல, கொஞ்ச நாளைக்கு தானே பல்ல கடிச்சுக்கும். வரேன் கார்ல வரேன், 1 லேக் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் பல்ல கடிச்சுக்கு. ஏன்னா யாரெல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணாங்க இன்னைக்கு பேசியிருக்கேன், அவங்கள சோப்பு பட் இந்த லாக்டவுன்ல அவங்க சோப்பு இருக்காங்க. நான் இந்த லாக்டவுன்ல கார்ல போயிட்டு நல்லா வியாபாரம் பயங்கர பீக்கா போயிட்டு இருக்கு. கிரவுண்ட் ஆயிட்டர் ஆயிட்டேன், நல்லா போயிட்டு இருக்கு. அது மாதிரி சொல்ல போனா ரொம்ப ஒரு ஃபேமிலி, ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிரியேட் ஆகுது. அது மாதிரி நல்ல டீம், நல்ல ஸ்ட்ரென்த் எனக்கு குரோத் ஆகுது. நல்ல டீம் வந்துட்டு இருக்குது. ஒரு ட்ரெயினோட என் ஒய்ஃபே அவங்க ஸ்டேஜ்ல ஏறி பேச வச்சேன் நானு. அவங்களுக்கு எம்ஏலையும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருச்சு, வெஸ்டிஜ் மேலையும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருச்சு. நம்ம மேல அக்கறை அதிகம் உள்ளது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான். அவங்களுக்கு பயம் இருக்கும், தவறான வழியில் போயிட்டா பயம்தான் இருக்கும். இன்னமும் சொல்லுவேன், என்னை ஃபுல் டைமர் ஆக சொல்ல என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க.
இதுக்கு மேல நீங்க வேலைக்கு போகாதீங்க, நீங்க சோம்பேறி ஆயிருவீங்க, இறங்கி ஃபுல் டைம் பண்ணுங்க, அப்பதான் இன்கம் அதிகமா என்னை பூஸ்ட் பண்ணது ஒய்ஃப் தான். அப்ப அவங்க ஒரு ட்ரைனிங் செஷன்ல அவங்க ஸ்டேஜ்ல என் பையன் பேசினான், ஒய்ஃப் பேசினாங்க. பயங்கரமா டீம் நல்ல குரோத் நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு நல்லா அற்புதமா டீம் போயிட்டு இருந்துச்சு, சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, நல்லா அருமையா போச்சு. அதுக்கு அடுத்து 5 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா பீக்கா இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒண்ணு போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுன், கோவிட் டைம்ல. அப்ப நிறைய பேருக்கு லாக்டவுன்ல ஜாப் பயங்கர சஃபர் ஆயிடுச்சு. சில பேருக்கு சம்பளம் வரல, பல பேருக்கு வேலை போச்சு. இது வேலைக்கு போறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேலை மட்டும் தான் போச்சு. வேலைக்கு போறவங்களுக்கு வேலை மட்டும் தான் போச்சு. ஆனா வியாபாரம் பண்றவங்களுக்கு போட்டு முதலீட போச்சு. ஆமா இல்லைங்களா? அப்ப வெஸ்டேஜ் பண்ற எங்களுக்கும் இந்த லாக்டவுன் இருக்குமா இருக்காங்களா? பட் லாக்டவுன்ல வந்த வருமானம், ஃபர்ஸ்ட் வருமானம் பாருங்க, அப்படியே பாருங்க, 46, 50, 60, 72 அப்படியே growth. அதே மாதிரி பாருங்க அடுத்தாப்புல பாருங்களேன், 86, 121, 124, 19, 1,29,000 ரூபாய், அப்படியே 1 lakh 1 lakh 1 lakh. லாக்டவுன்ல வந்து அந்த வருஷம் வந்த வருமானம் மட்டும் எனக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் வருமானம் 10,62,854 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சனம் அப்படியே எனக்கு கண் கலங்கிச்சு. என் நிலைமைக்கு தெரியுமா இல்லைங்களா? வெஸ்டேஜ் வரும்போது இது மாதிரி ஒரு சூழல் ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்ல என் ஃபேமிலி வந்ததே இல்லை. எஸ்ஆனோ? அப்ப இந்த மாதிரி சூழல்ல என்னால என் ஃபேமிலிக்கு பினான்சியல் ரீதியாக, வருமான ரீதியாக பாதிப்பு இல்லாட்டி இங்க வரக்கூடிய வருமானம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான வருமானம் திங்க் பண்ணி பாருங்க. இதை விட பயங்கர ஆர்டர் பண்ணிருக்கேன். பட் அங்க இன்கமே சேலஞ்சு. ஆனா சேலஞ்ச் பண்ணக்கூடிய உலகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு பாதுகாப்பான இன்கம் வர இடம் இருக்குதுன்னா அது வெஸ்டிக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட்ல கிரவுண்ட் ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணேன். அந்த வருஷம் என் டோட்டலா வந்த வருமானம் வந்து 8,14,200 ரூபாய்க்கு மேல. அது அதிகபட்ச வருமானம். அந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் இன்கம் நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம். அது அடுத்த ட்ரிப் பாத்தீங்கன்னா தாய்லாந்து. இந்த வெஸ்ட் டிராவல் ஃபண்ட் மூலியம் அந்த முதல் ட்ரிப் வந்து தாய்லாந்து போயிட்டுறேன். இந்த ட்ரிப்ல என்ன எனக்கு ஒரு ஹாப்பினஸ்னா, என்னோட ஜென்ரேஷன்லயே என்னோட பரம்பரையிலேயே நான் தான் முதல்ல அந்த ஃபிளைட் ஏறும் வெளிநாடு போறோம். ஒரு பயங்கர ஹாப்பினஸான மூமெண்ட். இந்த டேக்கா போல பயங்கர நர்வஸா இருந்துச்சு. நான் 2 ரூபா கொடுத்து பஸ்ல போக முடியாத இன்னைக்கு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான். பயங்கர எங்களோட டைமண்ட் ஆக்டர் பாஸ்கர் வந்தாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பு. அன்னைக்கு எம்டி பாப்பா சந்திச்சு நான் பார்க்கலாம் நீங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்றதுல ஒரு 10,000 5,000 சம்பளத்துக்கு எம்டி மட்டும் உட்கார முடியாது. இங்க 1,00,000 ரூபாயும் கொடுத்து காரையும் கொடுத்து நம்மளை உலகமும் சுத்தி காட்டி தோல் மேல தோல் போட்டு ஒரு ஹாப்பினஸான ஒரு எம்டி இருக்காங்கன்னா இதை விட எம்டியை பார்க்க முடியாது. உண்மையால வெஸ்டேஜ் கிடைக்க ஒரு குடுப்பனை இருக்கணும், புண்ணியம் பண்ணிருக்கணும். வெஸ்ட்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். பட் நான் ஏதாவது பண்ணிருக்கேன், இல்லை ஜென்ரேஷன் யாராவது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எம்டியை மீட் பண்ணணும். நீங்க அதை பார்த்தா தெரியும். ட்ரிப்ல எம்டியோட நீங்க மிங்கலாம் கூட கேரக்டர் தெரியும். பயங்கர ஒரு ஹாப்பினஸான ஒரு ட்ரிப். அந்த ட்ரிப்பு பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணேன். என்னோட லைஃப் ஸ்டைல் கேட்டீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போறதே கனவு தான். பழனிமலை முருகன் தான் போயிட்டு இருப்போம். ஏன்னா பக்கத்துல பழனிமலை தான் இருக்கு. அப்ப அப்படி இருந்தாலும் காம்ப்ரமைஸ் லைஃப் தான் போய் எங்க 2 ரூபா கொடுக்க முடியல, எப்ப ஃபாரின் போக முடியும்? யோசிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப் வந்து நம்ம கோவா போனோம். பட் நம்ம எம்எஸ்டி ஃபேமிலி எல்லாம் வந்தீங்க பார்த்தோம். நியர்பை ஒரு 100 பேர் நம்ம எம்எஸ்டி மூலியம் போனோம். ஒரு ஹாப்பினஸான மூவ்மெண்ட். நம்ம டீம்ல ஒரு 30 பேர் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா போயிட்டு வந்தோம். ரொம்ப என்ஜாய்மெண்டான மூவ்மெண்ட். திருப்பி அதை முடிச்சு ஒரு லாஸ்ட் 3 months முன்னாடி திருப்பி தாய்லாந்து பாட்டியா போயிட்டு வந்தோம். ரொம்ப ஒரு என்ஜாயபிளான மூவ்மெண்ட். எல்லாம் குழந்தை ஆயிட்டோம், ஸ்கூல் பசங்க ஆயிட்டோம். அந்த மாதிரி கேம்ஸ்ல எல்லாமே அந்த 5 days சொல்லாங்க. முழுக்க ஒரு 10 பைசா செலவு, எல்லாம் கம்பெனி செலவு தான். அது ரொம்ப என்னோட கிரேட் லீடர், என்னோட அப்ளைன் லீடர், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நாலேஜோட என்னெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவரால் மட்டும் முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நமக்கு எம்எஸ்டி கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஏன்னா வந்து அவரை நான் கண்காணிக்கிறேன், எப்பயும் கண்காணிப்பேன். ரொம்ப ஒரு உடல் பொருள் ஆவின்னு சொல்ற மாதிரி 24/7 வெஸ்டேஜ் கூட எம்எஸ்டின்னு இருக்காரு. அந்த மாதிரியான தலைமையில இருக்கு நம்ம பெருமைப்படும். பட் என்னால 100% கோஆப்பரேட் பண்ண முடியல. பட் இந்த ஆண்டு அது பண்ணக்கூடிய தன்மை வரக்கூடிய இருக்குது. மேக்சிமம் சாரோட 100% நான் எதையும் செயல்பட போறேன். அந்த அளவுக்கு சார் நிறைய விஷயங்கள் நமக்கு ட்ரிப்ல இருக்கட்டும், இல்ல ஃபீல்டா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், அந்த அளவுக்கு நமக்கு அற்புதமா. இந்த போட்டோல ஏன் ஹைலைட் பண்றேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுத்த மோகன்தாஸ் சாரும் இருக்காரு,
நான் வாய்ப்பு கொடுத்த துரைசாமி சார் இருக்கேன். இந்த 3 பேரும் லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கோம். கொடுத்தவங்களும் சூப்பரா இருக்கிறாங்க, நாம கொடுத்தவங்களும் சூப்பரா இருக்கிறதா வெஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்தானோ நம்ம ஒரு ஹாப்பினஸான ஒரு ட்ரிப்பு, திருப்பி அகைன் அடுத்த மாசம் அடுத்த ட்ரிப் போயிடணும். பாருங்க, வெஸ்டேஜ் வருவதற்கு முன்பு வந்த பின்பு பாருங்க. வருவதற்கு முன்பு 2 ரூபா கொடுத்து கூட பஸ்ல போட முடியல. பட் வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் ஒரு ரிச்னஸ் லைஃப். மாசம் லட்ச ரூபாய் வருமானம், ஒரு கார், இதெல்லாம் யாரும் வச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. பட் நான் எதிர்பார்த்து வந்தேன், பட் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் என் ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல தக்க வைக்கணும் வந்தேன். பட் அதை தாண்டி போயிட்டு இருக்கேன், இன்னும் தாண்டி போவேன். ஏன்னா ஜென்ரேஷன்ல மாசம் 1 லட்சம் ரூபாய் யாரும் வாங்கல, கார் எடுக்கல, ஃபாரின் போகல, இப்படி ஃப்ரீயா ஜாலியா உட்காந்து பிசினஸும் பண்ணேன். எஸ் ஆர் நோ? பட் அதை கொடுத்த ஒரே விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்டேஜ் தான். வெஸ்டில் அதிகபட்சம் வாங்கின வருமானம் வெஸ்டேஜ் மூலியமா பாத்தீங்கன்னா 1,29,403 ரூபாய் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு லைஃப் சொல்ல போனா மாத லட்ச ரூபா வருமானம், காரு, வருட ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, ஒரு ஹாப்பினஸான ஒரு ரிலாக்ஸ். என் டைம் யாருக்கும் அட வைக்கல, என் டயத்துக்கு போறேன், என் டயத்துக்கு வரேன், ஹாப்பினஸா ஒர்க் பண்றேன், எனக்கு பிடிச்ச ஒர்க் பண்றேன். அந்த மாதிரி ஒரு ரியல் ஹாப்பினஸ் தான் எனக்கு பெஸ்ட். நான் திரும்பவும் இதை ஏன் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்றேன். நிறைய பேருக்கு மைண்ட்ல என்னால பெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியல, ஜெயிக்க முடியுமா, நான் அந்த லெவலுக்கு போக முடியுமா, நான் நிறைய படிச்சிருக்கணுமே, பர்சனாலிட்டி இருக்கணுமே, பணம் இருக்கணுமே, நிறைய கான்டாக்ட் இருக்குமே, நிறைய இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா நான் வெஸ்டேஜ் வரும்போது இப்படி இருந்தால்தான், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது டாட்ஸ்ல ஞாபகம் போது இப்படி இருந்த ஆளுதான் இன்னைக்கு பேரும் புகழும் பணமும் காருக்கு சொந்தக்காரன் இருக்கேன். இப்ப என்னாலே இந்த லெவலுக்கு வரும்போது டெஃபினெட்லி உங்களாலே வர முடியும். அப்ப இந்த வெற்றிக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். என் அறிவு தான் காரணமா, என் திறமை தான் காரணமா, என் உழைப்பு தான் காரணமான்னு தோணும். எஸ் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ஆர் நோ? பட் என் அறிவு, திறமை, உழைப்பு காரணமா இருந்தா நான் 20 ஆண்டுகள் இதை விட பயங்கரமா வேலை செஞ்சிருக்கேன். விண்ட் ஃபார்ம் டவர் எழுதியிருக்கேன், QSல ஒர்க் பண்ணிருக்கேன், டிரைவர் வேலை பார்த்திருக்கேன். அங்க வாழ்க்கை மாறலையே. சரி, ஓகே, நெட்வொர்க் மாட்டிதான் காரணமா? டாட்ஸ்ல அப்ப இதுக்குமே ஒரு கம்பெனில பண்ணேன் 8 வருஷம். அது குறிப்பா 3 வருஷம் மறக்க முடியாத அனுபவம். வேலையை விட்டு போட்டு ஃபுல் டைம் பண்ணேன். அப்ப அங்கெல்லாம் வாழ்க்கை மாறலையே, அப்ப இங்க மாறி இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, வெஸ்டேஜ். ஒரே ஒரு காரணம் தான். நான் என்ன பண்ணாலும் என்னை கடவுள் வந்து கரெக்டா கொண்டு கனெக்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகும். கடவுள் நன்றி சொல்லி ஆகும். என் பிள்ளைல பேதலிக்காம சரியா முடிவெடுத்து குழப்பத்திலோட ட்ரைனிங் மீட்டிங் போக வச்சு இந்த 8 ஆண்டுகள் எங்கேயும் மண்டை கண் அங்கங்க சுத்தாம என்னை கரெக்டா இப்ப வரைக்கும் டிராவல் பண்ற என் கடவுளுக்கு மிக நன்றி சொல்லி ஆகும். அதுக்கு மேல வெஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அற்புதமான மேனேஜ்மெண்ட். இவங்களை பத்தி என்ன பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசிட்டே இருப்பேன். பட் எனக்கு சார் டைம் கொடுக்கல, இன்னும் 6 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அந்த உணர்ந்தா பேச முடியும். நான் பார்த்தனாலும் சொல்றேன், வெயில போனவங்களுக்கு மட்டும்தான் நல்ல நம்ம தெரியும். டவுன் பஸ்ல போனவங்களுக்கு தான் லக்ஸரி பஸ் அருமை தெரியும். வேற எம்எல்எம் பண்ணி அட்டிப்பட்டவனுக்கு தான் இந்த கம்பெனி அருமை முழுசா புரியும். என்னால சொல்ல முடியும். நம்மளால யாரும் நஷ்டம் இல்லை, புண்ணியம் தான் கிடைக்கும். அதனால திருப்ப ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்ல போறேன். என் ஜென்ரேஷன் சொல்ல போகுது. அந்த அளவுக்கு ஒரு பேஸ் தான் வெஸ்டேஜ். அதுக்கு மேல டாட்ஸ்ல என்னை ஊக்குவிச்சு என்னை தட்டி கொடுத்து டெவலப் பண்ண என்னோட குருமாருக்கும் இந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு தேங்க்ஃபுல் தெரிவிச்சு ஆகும். அதுக்கு மேல வெஸ்ட்டுக்கு உள்ள வந்தா கூட பட் என்னோட லீடர்லாம் சென்னையில இருந்தா அடிக்கடி மீட் பண்ண முடியாது. சென்னைக்கு தாராளம் தெரியும், டிராவல் பண்ணவே 10 மணி நேரம். அடிக்கடி நேரில் மீட் பண்ண முடியாது. அடிக்கடி சிஎன்டி மட்டும் தான் வருவாங்க. ஒரு 3 months ஒன்று சிஎன்டி தான் வருவாங்க. அப்பதான் அவங்களை பார்க்க முடியும். போன்ல அதிகம் பேசணும். நாம வந்து 5% இருக்கும். பட் அவங்களும் அப்பெல்லாம் கிரௌண்ட் யூசிட்டு இருப்பாங்க, பேசவே முடியாது. அப்ப அந்த மாதிரி டைம்ல எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது கம்பெனி சார்ந்த ட்ரைனிங் தான். இதற்கு முன்னால் பண்ண கம்பெனில வந்து அந்தந்த லீடர் திறமை தான் பிசினஸ் ஓடும். பட் வெஸ்டேஜ் வேறங்க, கம்பெனி வேற லெவல். இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ட்ரைனர்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. தலைவர் எப்படி அப்ப தொண்டர் இருப்பாங்க, அப்படிதான் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இவங்க எம்ப்ளாயிஸ் சொல்லவே முடியாது. அசோக் சார்லாம் அந்த பொருட்கள் ட்ரைனிங் பயங்கர ஹெல்ப் பண்ணிச்சு ஆரம்பம். இப்போ வரைக்கும் அப்படித்தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய டீம் நிறைய ஹெல்த் கேர் மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கே ஸ்டார்டிங் பயம் இருக்கும். என் மிஸ்ஸஸ் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்க சூப்பர் தான், ஆனா சொல்லவே மாட்டாங்க. சொன்னா வியாபாரம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்க தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் அசோக் சார் எக்ஸலன்ட் நாலேஜ்.
பிரவீன் சாரும் லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதர், ஒரு சிறந்த மனிதர். அவரு ஒரு எம்ப்ளாயி மாதிரியே ஒரு ட்ரைனிங் கொடுத்ததே இல்லை. விஐபியா இருக்கட்டும், விஎல்சியா இருக்கட்டும், இல்ல ஃபுட் கேம்ப், வேற லெவல். நான் ஒரு ட்ரைனிங் மிஸ் பண்றதே இல்லை. அவரு அற்புதமான குருக்கள், சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நான் வளர்ந்தது காரணம் இவங்களோட மெயின் பார்ட், பயங்கரமான மெயின் பார்ட் பிரவீன் சாரோட பார்ட்லாம். துவண்டு போறப்பெல்லாம் குழப்பம் வரும்போதெல்லாம் அங்க உட்காருவேன். இந்த புத்தர் போதி மரத்து கீழே போடுற மாதிரியே அவங்க ட்ரைனிங் மீட்டிங் போயிட்டா கிளியர் ஆயிடும். சூப்பரா வாடா தூக்கிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்படியே டக்குன்னு போகும். அதனால இந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய நன்றிய தேங்க்ஃபுல்லா நம்முடைய நேஷனல் ட்ரைனர் பிரவீன் சாருக்கும், நம்ம தமிழ்நாட்டுடைய ஏஎஸ்எம் மிஸ்டர் அசோக் சாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஃபுல் தெரிவிச்சிருக்கேன். அது மாதிரி நம்மளுடைய கிரேட் நிறைய லீடர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அது குறிப்பா முக்கியமா லீடர் சாய் கண்ணா சார். அவர் எப்ப பார்க்கும்போதும் கிரேட் அப்படிம்பாரு. சூப்பர்ப்பா, நல்லா பண்ணு. நம்ம எதை முக்கியமான ஒரு மெசேஜ் சூப்பரா போற வேர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வரும். அது மாதிரி அருள்மாறன் சார் எப்ப கூப்பிட்டா ஒரு 6 மணி நேரம் நமக்கு நிறைய விஷயங்கள்ல சூப்பரா அழகா நமக்கு கைடு பண்ணக்கூடிய தன்மை நம்ம அருள்மாறன் சார். அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஃபுல் நான் சாய் கண்ணா சாருக்கும் மெயினா அருள்மாறன் சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேல எங்க டீமோட மென்டர் குருன்னா RS ராஜன் சார். இது அப்படித்தான், இந்த ஏதோ கிருஷ்ணர் வளம் வந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு கொடுப்பனை. ஏன்னா அப்படியே இருப்பாரு சார். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர்னு நிறைய ட்ரைனிங். அவர் தரக்கூடிய ட்ரைனிங்லாம் நம்ம எந்த புக்லயும் படிக்க முடியாதுங்க. அதெல்லாம் எங்க எடுப்பாருன்னு சொல்லவே முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான ட்ரைனிங் எல்லாம் சூப்பரா கொடுத்தாரு. நான் அவரோட ட்ரைனிங் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஜீனியஸ் சொல்ல முடியும். அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அதுக்குள்ள வேற மாதிரி ஃபீஸ் இருக்கும். அந்த பழைய கம்பெனில நான் ட்ரைனிங் மீட்டிங் போயிருக்கேன். பட் எனக்கு முதல் மீட்டிங்கே சார் மீட்டிங் தான். கிஃப்டட், எனக்கு காட் கிஃப்டட். மண்டே நான் வேற மாதிரி வந்திருந்தேன். ஏன்னா பழைய கம்பெனில வேற மாதிரி மீட்டிங். அப்படியே மண்டே கழட்டி வச்சிட்டாரு. நீ வந்த இடம் வேறடா அப்படின்னு கழட்டி வச்சிட்டாரு. பட் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு லைவ்ல கூட நடத்துறாங்க, ஆன்லைன்ல கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவரோட ஏஜ்ல அவர் லெவல்ல ஒரு பண்ணக்கூடிய நமக்குள்ள ஒரு முன் உதாரணமா இருக்கு. உழைப்புக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. நாலேஜ் ஒரு பிஹேவியருக்கு, ஒரு பெருந்தன்மைக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் நான் சாப்பிட்டு நான் கத்துருக்கேன். என்ன ஸ்பெஷல்லாம் 10 பைசா வாங்காம கத்துக்கிறேன். இதன் மூலியமா சம்பாதிச்ச வருமானம் மட்டும் வெஸ்டேஜ் மூலியமா போன மாசம் வரைக்கும் 43 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். 43 lakhs சம்பாதிச்சிருக்கேன் வெஸ்டேஜ் மூலியமா. சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம டீமோட கிரேட் ஒரு கிஃப்டட் லீடர் தான் நம்ம MSTயோட என்ன சொல்றது, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்முடைய கிரேட் லீடர் மோகன்தாஸை நான் மறக்கவே முடியாது. சாரோட ஃபர்ஸ்ட் நான் போன்ல 2-3 டைம் பேசியிருக்கேன். அப்புறம் ஒரு எம்டிஎம்ல சாரோட மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மீட்டே கிரேட் சூப்பர் இவ்வளவு வந்திருக்காங்களா, வாங்க சார் ஒரு க்ளோசிங் பண்ணி தரேன், வாங்க போட்டோ எடுத்து வாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஏஜுக்கும் அவரு டீல் பண்றதுக்கும் சம்மதமே இருக்கு. அதான் ஒரு லீடரா இருக்காரு. நான் கத்துக்கணும், ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும். நம்ம கிடைக்கிற எல்லாமே குருக்களா பார்க்கணும். இங்க ஆண்களா இருக்காங்க, பெண்களா இருக்காங்க, வயசு கம்மியா இருக்கா, அதெல்லாம் மேட்டரே இல்லை. குருக்கள் அவ்வளவுதான் நமக்கு அமைஞ்ச அற்புதமான குருக்கள். நம்மளுடைய எப்படி அவங்கள நம்பிதான் போயிட்டு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் லாஸ்ட் டைம் ஏலகிரின்னு சாப்பிட்டு பேசினேன். பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம வெளியே பார்க்கும்போது அழகா இருக்கும். பட் அதற்குள்ள நடக்கும் நிறைய விஷயம். நானும் பூட் கேம்ப் பண்ணிருக்கேன், நிறைய ஈவெண்ட் பண்ணிருக்கேன். அதோட சேலஞ்ச் எனக்கு தெரியும். பினான்சியலா தெரியும், பிசிக்கலா தெரியும். நிறைய விதமான இடர்பாடு நடக்கும். ஏலகிரி ஃபுட் கேம்புக்கு முதல் நாள் இரவு நான் சார் கூட இருந்தேன். அப்போ ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதை எப்படி அழகா டீல் பண்ணாரு, பக்குவமா இருக்காங்க. பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் 2022 மார்ச்ல வந்துச்சு. பட் அந்த சேலஞ்ச் உங்களுக்கு வேற மாதிரி சேலஞ்ச் அது. பட் அந்த சேலஞ்ச் வரும்போது நான் கோவப்பட்டேன், ஆதங்கப்பட்டேன். பட் அந்த சேலஞ்ச் நன்றி சொல்றேன். அந்த சேலஞ்ச் வந்தனாலதான் எனக்கு அற்புதமான ஒரு அப்ளைன் லீடர் எனக்கு மோகன்தாஸ் கிடைச்சார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். நான் கூட ட்ரிப்ல பழகிருக்கேன், மத்த பக்கம் பழகிறேன். என்னை டீல் பண்றதுக்கு கரெக்டான பர்சன் அவர் தான். நான் எப்பயும் சரியான குருக்கள் தான் பிடிப்பேன். எல்லாரும் குருக்கள் தான். பட் நம்மளே ஒருத்தர் போட்டு பெண்டை கழட்டினா ஒருத்தனால தான் முடியும். அந்த கெப்பாசிட்டி மோகன்தாஸருக்கு இருக்கு, டெஃபினட்டே இருக்கு. நான் எப்பயும் ஒரு விஷயம் சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்றேன்னா பல விஷயம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். எங்க டீம்ல இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான தலைமையில் இருக்கும். சாருக்கு நம்ம ஏன்னா நம்ம தத்தளிக்கும் போது நம்மளை கொடுத்து கூப்பிடுறாங்களே, அவங்க லைஃப்ல மறக்க கூடாது. நான் பழைய கம்பெனி லீடர்ஸ் என்ன தேங்க்ஸ் விட்டுருக்கேன்னா அதான் முக்கியம். நம்ம எந்த உசரத்துக்கு போனாலும் பழசு மறக்கூடாது. அது நான் கத்துக்கிற பாடங்கள். அந்த மாதிரி உள்ள லைஃப்ல ஜெயிச்சுட்டே இருப்பாங்க.
அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய மோகன்தாஸ் சார். அற்புதமான கேரக்டர். என்னால அவரை பத்தி நிறைய பேச முடியும். சரிங்களா? அதனால தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இன்று வரைக்கும் என்றைக்கும்